ஏழை எளிய சாமானிய மக்கள் பயணிக்கக்கூடிய பேருந்து பயணத்தை கட்டண உயர்வின் மூலம் இந்த எடப்பாடி அரசு பயணிகளுடைய பயணத்தை கேள்விக்குறியாக மாற்றியிருக்கின்றது. உயர்த்தப்பட்ட பேருந்து கட்டணம் என்பது பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேருந்து கட்டண உயர்வாக இருக்கின்றன. மாண்பு அம்மாவுடைய பொற்கால ஆட்சியில் டீசல் விலை உயர்ந்தாலும், போக்குவரத்து கழகத்திற்கு செலவினங்கள் உயர்ந்தாலும் கூட தமிழக அரசு நிதியாக டீசல் விலையுடைய உயர்வுக்கேற்ற தமிழக அரசுடைய நிதியை கொடுத்து போக்குவரத்து கழகத்தையும் போக்குவரத்து கழகத்துடைய தொழிலாளர்களையும் பொதுமக்களையும் அம்மார்கள் காப்பாற்றுகின்றார். வருகின்ற 2ஆம் தேதி தஞ்சாவூரிலே ஒரு தொகுதிக்கு ஒரு நாள் என மக்களை சந்திக்கின்ற நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு தொகுதியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார்கள். தமிழகம் முழுவதும் அந்த சுற்றுப்பயணம் சிறப்பாக நடைபெறும். மக்களை சந்திப்பார்கள். தமிழக அரசினுடைய அவலநிலைகளை, இந்த துரோக அரசினுடைய அவலநிலையை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி தமிழக மக்களை மீட்டெடுத்து ஒரு நல்லாட்சியை அமைப்பார்கள். கடைசி ஒரே ஒரு கேள்வி. அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை இழப்புகள் என்பது இது ஒரு சேவைத்துறை. எப்படி மக்கள் நல்வாழ்வுத்துறை, கல்வித்துறை, மின்சாரத்துறையை போன்று இது ஒரு சேவைத்துறை. எனவே இந்த சேவைத்துறைக்கு வருவாய்க்கும் செலவினத்திற்கும் ஏற்படுகின்ற அந்த பற்றாக்குறையை அரசு வழங்கி பொதுமக்களையும் போக்குவரத்து கழகத்தையும் தொழிலாளர்களையும் காப்பாற்றி இருக்க வேண்டும். தமிழக முதலமைச்சரிடத்திலே நிர்வாக திறமை இல்லை. தமிழக அரசை செயல்படுத்தக்கூடிய நிர்வாக திறமை முற்றிலுமாக அவரிடத்திலே இல்லை. 234 சட்டமன்ற தொகுதியிலும் மக்கள் செல்வரன் டிடிவி அவர்கள் சுட்டிக்காட்டுகின்ற வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பதவியேற்பார்கள். இந்த பேருந்து கட்டண உயர்வு உட்பட தமிழகத்தினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். உரிய நடவடிக்கை எடுத்து அம்மா வழியிலே செயல்படக்கூடிய ஒரு ஆட்சியை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் தமிழக மக்களுக்கு வழங்குவார்கள். இத்துடன் நான் அரவக்குறிச்சியை ராஜினாமா செய்கின்றேன். பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் அவருடைய அறிக்கை அவங்க தான் கொடுத்தாங்க. இது ஆர்கேனருக்கு மட்டும் பொருந்துமா பொருந்தாதாங்கிறத மக்கள் தீர்மானிக்கணும். எனவே 2 பேரை தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டு 3 தொகுதிக்கும் தேர்தல் வரட்டும். மக்கள் சிலர் வேட்பாளரை நிறுத்துவார். அவர்களும் வேட்பாளரை நிறுத்திட்டும் அவர்களே நிற்கட்டும். மக்கள் யாருக்கு வாக்களித்து யாரை வெற்றி பெற செய்கிறார் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். நிச்சயமாக அண்ணன் டிடிவி அவர்கள் சுட்டிக்காட்டுகின்ற வேட்பாளர் தான் 3 தொகுதியிலும் வெற்றி பெறுவார்கள். பழனிசாமியும் பன்னீர்செல்வம் டெபாசிட்டை இழப்பார்கள். மத்திய அரசு என்ன சொல்கிறதோ, மத்திய ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி இன்று பழனிசாமியும் பன்னீர்செல்வம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய கருத்து, அரசியல் இயக்கங்கள் யாரு வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம். ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த தமிழக மக்களுக்கு எந்த நிலைகளில் அவர்கள் தங்களுடைய உழைப்பை கொடுத்தார்கள், தமிழகத்தினுடைய உரிமைக்கு அவர்கள் எந்த அளவிற்கு போராடினார்கள் என்பதை அவர்கள் ஒரு பக்கம் திரும்பி பார்க்க வேண்டும். தமிழகத்தினுடைய உரிமைகள் பல்வேறு நிலைகளிலே பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த உரிமைக்காக நாம் என்ன செய்திருக்கின்றோம், தமிழக மக்களுடைய உரிமைக்கு நாம் எந்த நிலையில் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறோம் என்பதை பார்க்கின்ற பொழுதுதான் யார் வந்தாலும் அவர்களை தீர்மானிப்பது மக்கள் தான். இறுதி முடிவு மக்கள் கையில். இன்று மக்கள் தீர்மானித்திருக்கின்ற தலைவர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள்.